இன்று நாம் பலிபீடம் என்ற அமைப்பை பற்றி கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். இது கோயிலுக்குள் நுழையும் பொழுது கொடிமரத்தின் முன்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பலிபீடத்திலே நம்முடைய ஆணவம், வேண்டாத தீய குணங்கள், 6 குணங்கள் சொல்லப்படுகிறது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய தேவையற்ற தீய குணங்கள், இவற்றையெல்லாம் பலியாக கொடுத்துவிட்டு தூய மனதுடன் இறைவனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் அமைப்பாக பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு கீழ்ப்பகுதி 3 தட்டுகளாக, 3 அடுக்குகளாக சதுரமாகவும், மேலே தாமரை மலரை கவிழ்த்து வைத்தது போன்ற அமைப்பிலேயும் இருக்கின்றது. இதில் சில கோயில்களில் உப்பு, மிளகு இவற்றை போடக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. உப்பு என்பது நம்முடைய உடலை குறிப்பதாக இருக்கின்றது. மிளகு காரசாரமான நம்மிடத்தில் இருக்கிற நான் என்ற அகங்காரம், அந்த அகங்காரத்தின் விளைவாக நான் சொல்லி அவன் கேட்கவில்லை என்று கோபம், எரிச்சல், இப்படி வேண்டாத எல்லா உணர்ச்சிகளும் போட்டி போட்டு கொண்டு வருகின்றன. அவை இரண்டையும் இறைவனுடைய திருவடியிலே பலி கொடுத்து விட்டு, என்னையே நான் உனக்கு தந்து விட்டேன், இனி உன்னுடைய அருளை மட்டுமே நான் வேண்டி நிற்கின்றேன் என்ற மனதுடன் நாம் உள்ளே செல்ல வேண்டும். இதனைத்தான் தாய்மானவருடைய பாடல் துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை என்ற வரிகளின் மூலமாக சொல்லுகின்றார். இந்த மனது மனிதனை பாடாக படுத்தி வைக்கின்றது. அந்த மனதை பலியாக கொடுத்து விட்டோம் என்றால் அதிலே இறைவன் மட்டுமே குடிகொண்டிருப்பார். இறை சிந்தனைகளை மட்டுமே நமக்கு அவர் அருளுவார். அதனால் துள்ளும் அறியாத மனதை பலி கொடுக்க வேண்டும் என்று தாய்மானவர் சுவாமிகள் கூறுகின்றார். இதை மிக எளிய தமிழ் நடையிலே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஒரு பாடலில் கூறுகின்றார். கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தெப்பக்குளம் கண்டேன், சுற்றி திருச்சுற்று மாளிகை கண்டேன், சிற்பச் சிலை கண்டேன், நல்ல சித்திர வேலை கண்டேன், அற்புத மூர்த்தியினை தோழி அங்கு எங்கும் கண்டிலேனே, பொன்னும் மணியும் கண்டேன், வாசம் பொங்கும் பூ மாலை கண்டேன், என்னப்பன் எம்பிரானை தோழி இன்னும் யான் கண்டிலேனே, கண்ணுக்கு இனிய கண்டு மனதை காட்டில் அலைய விட்டு பண்ணிடும் பூஜையாலே தோழி பயனொன்றும் இல்லையடி, கல்லும் சிலையும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், நல்லவர் நெஞ்சினிலே தோழி நாதனை சேர்ந்திலனே, தெப்பக்குளம் கண்டேன், சுற்றி தேரோடும் வீதி கண்டேன், தேவாதி தேவனையான் எங்கே தேடியும் கண்டிலனே என்று தன்னுடைய தோழியிடத்திலே முதலாவது பெண் சொல்ல, அந்த தோழி சொல்லுகின்றாள், உள்ளத்தில் உள்ளான் அடி அது நீ உணர வேண்டுமடி. கோயில் முழுதும் சுற்றி வந்தாலும் பயனில்லை, கோபுரத்தில் ஏறி நின்றாலும் பயனில்லை, தெப்பக்குளத்தை சுற்றி வந்தாலும் பயனில்லை, உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் திருச்சுற்று இப்படி எதை கண்டாலும் பிரயோஜனம் இல்லை. அங்கு இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள், அழகிய சித்திர கைவண்ணங்கள் இவற்றையெல்லாம் கண்டாலும் பயனில்லை. இறைவனுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் ஆடை ஆபரணங்கள், அழகிய மலர் மாலைகள் இவற்றை கண்டு எந்த பயனும் இல்லை. கண்ணுக்கு இனியவற்றையெல்லாம் கண்டு மனதை
எங்கேயோ காட்டில் அலையவிட்டது போல சுற்றி கொண்டு வந்தால் நாம் செய்யும் பூஜையாலே எந்த பயனும் இல்லை. பின் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்தில்தான் இறைவன் இருக்கின்றான். உள்ளும் இருக்கின்றான், புறமும் இருக்கின்றான். அவனை புறத்தே தேடாமல் அகத்தே தேடினால் உள்ளத்தின் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லுவது போல, உள்ளத்தில் உள்ள இறைவனை நாம் உணர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவன் அருளால் அவன் தாள் வணங்க வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமான் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.